ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணும், உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை இருக்குது அது நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். முருகப்பெருமானுக்குரிய நாட்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. இந்த முருகப்பெருமானுக்குரிய கிழமை, திதி, நட்சத்திரங்கள் இப்படின்னு எல்லாத்துக்குமே விரதம் இருந்து வழிபாடு செய்யும் வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. அதுலேயும் முக்கியமாக திதி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட திதி வழிபாடாகத்தான் சஷ்டி திதி வழிபாடு இருக்கு. இந்த சஷ்டி திதி வரக்கூடிய நாளில் நாம் முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம் நினைச்ச காரியம் நடக்கும், நம்ம பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஒரு காரியத்தை நாம் செய்கிறதாக இருந்தாலும் அந்த காரியத்தால் நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும் இல்லையா? பொதுவாக நிறைய பேர் பணத்தை சம்பாதிப்பதற்காக பல காரியங்களில் ஈடுபடுவாங்க. பணம், பொருள் அப்படின்னு எதையாவது ஒன்றை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி வெற்றிகளை தருவதற்குரிய அற்புதமான ஒரு வழிபாடாகத்தான் இந்த வளர்பிறை சஷ்டி வழிபாடு இருக்கு. இந்த வளர்பிறை சஷ்டியில் நாம் வழிபாடு செய்யும்போது நமக்கு பொன்னும் பொருளும் பணமும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை இப்போ நாம் பார்க்கலாம் இந்த பதிவில். இந்த சஷ்டி திதி வரக்கூடிய அன்றைய தினத்தில் காலையிலேயே எழுந்திரிச்சு சுத்தமாக குளிச்சு முடிச்சுட்டு விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க அன்னைக்கு முழுக்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். ஒருவேளை உடல் நலம் அந்த சூழ்நிலை காரணமாக விரதம் இருக்க முடியலை அப்படின்னா அரிசி உணவை மட்டும் தவிர்த்துட்டு பல வகைகள் இல்லைன்னா கோதுமை, கம்பு, ராகி இது போன்ற சிறுதானியங்களை நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம். மாலை 6 மணிக்கு முருகப்பெருமானை நினச்சி நாம் வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ வீட்டில் வேல் இருக்கும் பட்சத்தில் அந்த வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க. சிலை இருக்கு அப்படின்னாலும் அந்த விக்கிரகத்துக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க. முருகரோட சிலையும் இல்லை, வேலும் இல்லை அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானின் படத்துக்கு முன்னாடி பச்சரிசி மாவுனால வேல் கோலம் போட்டு நம்ம வழிபாடு செய்யலாம். முருகனின் சிலை, வேல் வச்சிருக்கிறவங்க இந்த அபிஷேகங்களை கண்டிப்பான முறையில் செய்யுங்க. முதல்ல தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செஞ்சுக்கோங்க. அப்புறமா பன்னீர், விபூதி, குங்குமம், சந்தனம் இந்த பொருட்கள் எல்லாமே வச்சு அபிஷேகம் செஞ்சுட்டு தண்ணீரை வச்சு சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கைப்பட பஞ்சாமிர்தத்தை தயார் செஞ்சு அந்த பஞ்சாமிர்தத்தை வச்சு அபிஷேகம் செய்யணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த அபிஷேகம் செஞ்ச பஞ்சாமிர்தத்தை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. சிலை, வேல் இல்லாதவங்க பஞ்சாமிர்தத்தை தயார் செஞ்சு அதை நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வாசனை மிகுந்த மலர்கள் வச்சுட்டு கையில் எடுத்துக்கோங்க. கையிலையும் கொஞ்சம் மலர்கள் எடுத்துக்கோங்க. ஓம் சரகண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி முருகப்பெருமானின் வேல், சிலை அல்லது படத்துக்கு அர்ச்சனை செய்யுங்க. இப்போது உங்களுக்கு 108 முருகப்பெருமானோட அஷ்டோத்திரம் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த அஷ்டோத்திரம் 108 அஷ்டோத்திரம் சொல்லியும் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அதே போல் வேலுக்கும் 108 அஷ்டோத்திரம் இருக்குது. அதுவும் உங்களுக்கு தெரியும்னா வேலுக்கு அந்த அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கலாம். அப்புறமா கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபாட்டை நிறைவு செஞ்சுட்டு அபிஷேகம் செஞ்ச பஞ்சாமிர்தத்தை முதல்ல பிரசாதமாக சாப்பிடலாம்.
இந்த முறையில் யார் ஒருத்தர் வளர்பிறை சஷ்டி நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும், வாழ்க்கையில் எந்தவித குறையும் இருக்காது. முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுக்கு உரிய திதியான இந்த சஷ்டி திதி அன்னைக்கு முழு மனதோடு முருகப்பெருமானை நினச்சி விரதம் இருந்து இந்த வழிபாட்டை செய்கிறவங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த வேலுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா விபூதி வச்சு கூட நீங்கள் அந்த அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் வேலுக்கு அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. அந்த அர்ச்சனை செஞ்ச விபூதியை ஒன்றில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை தினமும் நீங்கள் நெத்தியில் இட்டுட்டு வரலாம். இது வியாதி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.